உங்க கூட சேர்ந்து தானே நீங்களாம் ஒன்றா தானே போராடுனீங்க. உங்கள் அரசுக்கிட்ட போய் நீங்களே கேளுங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? இத்தனை வருஷமாக ஆண்ட அரசுகளை நம்ம நம்பாமல் இன்னைக்கு வந்து ஒரு புதிய கட்சி நம்பி போய் நீங்களாம் வாக்களிச்சிங்க. எவ்வளோ பேர் நீங்கள் வந்து அந்த கட்சிக்காக பாடுபட்டீங்க, அவங்கள நம்பி தானே போனீங்க. அதனால உங்களுக்கு இது தேவைதான்னு சொல்கிறாங்க. 40 நாள் போராட்டத்தில் ஒரு 10 நிமிஷம் கால அவகாசம் முதல்வர்களால் தர முடியல. நீங்க யார் யாருக்கும் அந்த கால அவகாசத்தை கொடுக்குறீங்க? நாங்க மின்சார வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் உற்பத்தி மற்றும் விநியோக வாட்டத்திலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 36 நாளா தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி 28 நேற்று முதல் இன்று வரை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு இருக்கோம். நாங்கள் சந்திச்ச சேர்மேனு, மினிஸ்டர் மற்ற எரிசக்தி துறையெல்லாம் சந்தித்து பேசினோம். இவங்க யாருமே எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான எங்கள் ஊதியத்தை நேரடியாக வழங்கி படிப்படியாக பணி நியமனம் அப்படின்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை யாருமே ஏற்க மறுக்கிறாங்க. மாறாக வந்து இவங்க டிஎன்பிசி மூலமாகவும் கேங்மேனுங்கிற அந்த எக்ஸாம் மூலமாகவும் தான் போகிறதா இவங்க சொல்கிறாங்க. அனுபவம் வாய்ந்த இந்த தொழிலாளர்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 5 வருஷம் அனுபவம் வாய்ந்தவங்க தான். உற்பத்தி நிலையங்களாகட்டும், விநியோக வட்டங்களாகட்டும், இங்கே இருக்கிற அந்த உற்பத்தியில் இருக்கிற அத்தனை தொழிலாளர்களுமே நல்ல அனுபவம் வாய்ந்த திறமைசாலிகள். இவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் மீண்டும் மீண்டும் எங்கள் கோரிக்கையை ஏற்க மறுத்து இந்த 40 நாட்கள் போராட்டத்தையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மதிப்பளிக்கலை. இந்த தமிழக அரசும் சரி, மின்சார வாரியமும் சரி, இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னா காக்காய் குருவி மாதிரி இன்னைக்கு இறந்து 300க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இறந்துருக்காங்க. 500க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா புயல் கலைகளிலும் கொரோனா கலைகளையும் வேலை பார்த்துருக்காங்க. கரி, தூசு, மணல்னு எல்லா ஒரு பேர் அந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்லேயும் பசங்க வேலை செஞ்சு அவங்களுடைய நோய்வாய்ப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் எடுத்து சொன்னோம். ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய் முதல் வருமானம் வருது. உற்பத்தியிலாகட்டும் விநியோகத்திலாகட்டும் ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு 500 கோடி வருமானம் வருதுன்னு சொல்லியும், ஆனால் அவங்க அந்த வருமானத்துறையை வந்து அதை கொண்டு போய் ஒப்பந்ததாரர்கிட்ட தான் நான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே தவிர, ஏன்னா அவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு 500 கோடி கொடுக்கறதுனால இவருக்கு 100 கோடி ரூபா வரலாம். ஸோ வந்துட்டு இவங்க மீண்டும் மீண்டும் ஒப்பந்த முறையை தான் இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஒப்பந்த தொழிலில் வாழ்வாதாரத்தை பற்றியும் இப்போ 40 நாளாக போராடிட்டு இருக்காங்க. தொடர் மின்வெட்டு நடக்குது, அதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் தமிழக அரசு கவனத்தில் கொள்ளல. இப்படி எந்த அக்கறையுமே இல்லாமல் தமிழக மக்கள் மேலே ஒரு அரசு செயல்படும் பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய மனவேதனையாக இருக்குது. ஏன்னா இந்த தமிழக வெற்றி கழகம் எங்களுக்காக போராடி எங்கள் தொழிலாளர்களுடைய கோரிக்கையை ஏற்று பல கட்ட போராட்டங்கள் நடத்த இந்த அரசு எல்லாரும் நாங்களாம் சேர்ந்து சந்தோஷமாக வாக்களித்தோம். இந்த அரசு வந்து எங்களுக்காக செய்யும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற எல்லா ஒப்பந்த தொழிலாளர்களும், அவங்க குடும்பங்களும், அவங்க குழந்தைங்களும், பெண்கள், பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நாங்கள் வாக்களித்தோம். ஏன்னா நமக்காக ஒரு போராடுற ஒரு அமைப்பு இது இந்த தமிழக வெற்றி கழகம். இது வந்து நமக்கு நல்லது செய்யுன்னு சொல்லி நாங்கள் வாக்களிச்சுட்டு இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்கும் போது எனக்கு நமக்கு மாறாகவே இருக்குது. இப்போ நாங்கள் வாக்களிச்சதுனால மற்ற எந்த ஒரு அமைப்புகிட்டையும் போய் நாங்கள் உதவி கேட்க முடியல. இப்போ மற்ற தொழிற்சங்கங்கள்கிட்டயோ இல்லை போய் நம்ம மற்ற அரசியல் கட்சிகள்கிட்டயோ போய் எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு கேட்டால், நீங்கள் வாக்களிச்சது பூரா நீங்கள் இப்படி தான் பழிச்சிங்க, ஓப்பன் டாக்காக நாங்களாம் சொல்லியிருந்தோம். உங்கள் கூட சேர்ந்து தானே நீங்களாம் ஒன்றா தானே போராடுனீங்க. உங்கள் அரசுக்கிட்ட போய் நீங்களே கேளுங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? போராடின உங்களுக்கே வந்து அவங்க வாய்ப்பளிக்கலும் போது நாங்கள் எதிர்க்கட்சி அந்த எங்களுக்கு எப்படி அவங்க வந்து செவி சாய்ப்பாங்க அப்படின்னு எங்களை வந்து அவங்க இன்னைக்கு ஒரு கேவலமாகவும் பார்க்குறாங்க. அதே மாதிரி எங்களை திட்டவும் செய்கிறாங்க. நீ வந்து இத்தனை வருஷமா ஆண்ட அரசுகளை நம்பாம இன்னைக்கு வந்து ஒரு புதிய கட்சி நம்பி போய் நீங்களாம் வாக்களிச்சிங்க. எவ்வளவு பேர் நீங்க வந்து அந்த கட்சிக்காக பாடுபட்டீங்க, அவங்கள நம்பி தானே போனீங்க. அதனால உங்களுக்கு இது தேவைதான்னு சொல்றாங்க. எனவே தமிழக முதல்வர்களே, தங்களை நம்பி வாக்களிச்சோம், எங்கள் போராட்டத்தை நீங்க கையில் எடுத்தீங்கிறத நம்பியும் எதிர்காலத்தில் எங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆனால் இன்று தமிழக முதல்வர்கள் நீங்க தான் எங்க போராட்டத்துக்காக வழிவகுத்து உங்க 5 மாவட்ட செயலாளர்களையும் அனுப்பி நம்ம இப்ப இருக்கிற போக்குவரத்துறை அமைச்சரையும் அனுப்பிச்சு அறவழியில் போராடினால் உங்களுக்கு எல்லா வந்து வெற்றியும் நாங்கள் செய்வோம், நாங்கள் வந்து உங்க கூடயே இருப்போம்னு சொன்னீங்க. தனிப்பட்ட முறையில் நீங்களும் எங்களுக்கு ஒரு போராட்டத்தை நடத்துறீங்க. சேலம் மாவட்டத்தை பெரிய லெவலில் கலெக்டர் ஆஃபீஸில் நடத்துனீங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சந்துக்குள்ளார போர்டு ஆஃபீஸில் வச்சு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய இந்த போராட்ட களமானது நாள் நீடிச்சுமே எங்கள் வெளியுறவுக்கும் தெரியல, முதல்வர்களுக்கும் தெரியல, முதல்வர் கவனத்துக்கும் போகல. தங்களை சந்திக்க ஒரு 10 நிமிஷம் நாங்கள் கால அவகாசம் கேட்டோம். 40 நாள் போராட்டத்தில் ஒரு 10 நிமிஷம் கால அவகாசம் முதல்வர்களால் தர முடியல. நீங்க யார் யாருக்கும் அந்த கால அவகாசத்தை கொடுக்குறீங்க? உங்க சம்பந்தப்பட்ட நடிகர் சங்கத்தை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த துறையை சார்ந்தவங்களுக்கு நீங்க வாய்ப்பளிக்கிறீங்க, மற்ற பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வாய்ப்பளிக்கிறீங்க. ஆனால் தமிழகம் முழுவதும் மக்களுக்கு காலங்காலமாக கஷ்டப்பட்டு இருக்கிற தொழிலாளிக்கு ஒரு 10 நிமிடம் உங்களை நான் சந்திச்சு பேச, எங்க குறைகளை சொல்ல நான் உங்கள்கிட்ட வரேன். எங்க குறைகள் என்னன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே போராடி இருக்கீங்க. இருந்த போதிலும் உங்க கவனத்துக்கு இது வந்துச்சா இல்லையான்னு தெரியறதுக்காக நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் வாய்ப்பு கேட்கிறோம். இது வரைக்கும் தமிழக முதல்வர் தரல. தங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் 60 நாட்களுக்கு மேலாக நாங்கள் உங்களுக்கு மனு அளித்திருக்கிறோம். ஒரு தொழிற்சங்கங்கிற முறையிலும், ஒரு தொழிலாளி என்ற முறையிலும், உங்களை வாக்களிச்சவன்ற முறையிலும் இது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதில் இருக்குது.
லட்சக்கணக்கான குடும்பங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து தொழிலாளர் சார்பாக நாங்கள் வாக்களிச்சிருக்கோம். எங்களை சந்திச்சு ஒரு 10 நிமிஷம் காலவசம் தராம இவ்வளவு போராட வச்சு எங்க மனசை மிக மிகவும் நோக்கடிச்சிட்டு இருக்கீங்க. எனவே தமிழக முதல்வர்களே, எங்களுக்கு உடனடியாக எங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க சந்திக்க வாய்ப்பு கொடுக்கலன்னா இப்ப இங்க இருக்கிற போராட்டமானது நாளடைவில் அது பொது இடங்களில் நடைபெற வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி மின்வெட்டுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு இந்த பொதுமக்களின் நலனையும் இந்த தொழிலாளர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய வாய்ப்பை நீங்க பரிசீலனை செய்து எங்களுக்கு 10 நிமிஷம் பேச வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தினக்கூலி அடிப்படையில் பணியமர்த்தி படிப்படியாக பணி நியமனம் செய்யணும். இந்த 2 விஷயத்தையும் தாங்கள் செய்யும் முறை இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று இருக்கும். இது வந்து உங்க ஆட்சிக்கு அவப்பேறு ஏற்படுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பல்ல. ஏன்னா எங்கள் வேண்டுகோளானது 40 நாளாக நடந்துட்டு இருக்குது. இதை நீங்க தான் உணர்ந்து இந்த செயல்படணுமே தவிர மற்றபடி எங்க கையில ஒண்ணும் இல்ல. இது எங்களுடைய தவறு இல்ல, தங்களுடைய அரசின் தவறு தான் என்பதை நான் இந்த சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவங்க தரப்புல இருந்து சரியான ஆதாரங்கள் இல்லைங்கிறாங்க. 15 ஆண்டு காலமாக வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கு அடையாளப்படுத்த வேண்டியது வாரியம்தான். 2 வருஷத்துல இன்னைக்கு 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்திருக்கிற தமிழக வெற்றி கழகம். அதே மாதிரி இத்தனை 15 வருஷமா இருக்கிற ஒரு தொழிலாளருடைய ஏன் அவங்க வருகை பேட்ட அந்த வருகை பதிவிட இவங்க வந்து கணக்கு எடுக்கலங்கிறத அவங்க தான் கேட்கணும். இவங்க 2 வருஷத்துல செஞ்ச விஷயத்த 15 ஆண்டுகாலம் அந்த வாரியம் ஏன் அவங்களை கணக்கெடுக்கல? ஒரு காவல்துறை ஒரு 11 மணிக்கு மேல லேட்டா போச்சுன்னா அவங்க அட்ரஸ் வாங்கிட்டு விடுறாங்க. 15 வருஷமா வேலை பார்க்குற ஒரு தொழிலாளிக்கு அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான், அவங்களுக்கு எவ்வளவு இஎஸ்ஐபியை பிடிக்கிறான், எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறான், எந்த பிளான்ல வேலை பார்க்கறான், எந்தெந்த செக்ஷன் வேலை பார்க்கறான் எல்லாமே தெரியும். ஆனால் இது எங்க கணக்குல இல்லைன்னு சொல்றது இது ஒப்பந்தாரர்கிட்ட மீண்டும் மீண்டும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வழி. அது இது நல்லாட்சி. இனிமே யாரும் லஞ்சம் வந்து கொடுக்கவும் மாட்டாங்க. கொடுத்தா என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு முதல்வர்கள். ஆனால் இப்படி ஒப்பந்தாரர்கள் மூலியமா ஆண்டிற்கு 500 கோடிக்கு மேல வாரியத்துக்கு இழப்பு ஏற்படுதுன்னு நாங்கள் பலமுறை சொல்லியோம். இது நான் எல்லாத்தையும் அவர் முதல்வருக்கும் மனு கொடுத்திருக்கோம், மினிஸ்டருக்கும் மனு கொடுத்திருக்கோம், சேர்மேனுக்கு ஆண்டாண்டா நாங்கள் அந்த மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க ஒப்பந்த முறையினால இவ்வளவு இழப்பு ஏற்படுதுன்ட்டு. இப்ப பிளான் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மிஷினரிஸ் எல்லாமே கவர்மெண்டோடது. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தனியார் துறையில இவங்க விடுறாங்க இல்லைங்களா, அனைத்து பொருட்களும் அரசாங்கத்துடையது. தொழிலாளிகள் நாங்க. ஆனா முதலாளிங்கிற ஒரு பர்சனை நம்பி இத்தனை பொறுப்பையும் கொடுக்கறாங்க. அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப மிஷினரிஸ் ஃபால்ட் ஆனாலோ அதில் நமக்கு எவ்வளவு தேய்மானாலோ எல்லாமே அரசாங்கம் தான் கட்டுது. சோ அனைத்தும் பாத்தீங்கன்னா இழப்புகளை எல்லாம் அரசாங்கமே ஏற்கிறது. லாபத்தை அரசு அதிகாரிகளும் ஒப்பந்தாரர்களும் பங்கிட்டுக்கிறாங்க. அப்படிங்கும் போது இழப்பு என்பது அரசாங்கத்துக்கு தான். அந்த அரசாங்கம் மக்கள் தான். அந்த மக்கள் இன்னமும் கடன்ல தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் இவ்வளவு கடன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆட்சி ஆளுகிற முறை தவறு. லாபம் வரக்கூடிய விஷயங்களை நீங்க கைவிட்டுட்டு நீங்க நஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை நீங்க கையில் எடுத்துக்கிறீங்கன்னா, ஏன்னா ஒரு தனி மனிதன் ஒருவனுடைய முன்னேற்றத்திற்காக பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஒரு துறையில இன்னைக்கு இருக்கிற முதல்வர் பாத்தீங்கன்னா இந்த தமிழக மக்களுக்கு தமிழக அரசுக்கு நிதி எவ்வாறு பெருக்க வேண்டும் என்பதை தான் அவர் உணர வேண்டுமே தவிர அதை எவ்வாறு குறைக்கலாம் கணக்கில் நஷ்டத்தை காட்டிவிட்டு தன்னுடைய இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு லாபத்தை பார்க்கிறார்கள். எனவே தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஒப்பந்த முறையை தவிர்த்து அதில் உள்ள லாபங்களை கணக்கெடுத்து இந்த தொழிலாளர்களையும் காப்பாற்ற வேண்டும், தமிழக மக்களையும் காப்பாற்ற வேண்டும், மின்சார வாரியத்தின் கடனையும் அடைக்க வேண்டும். இவ்வளவு தெளிவாக நாங்கள் எடுத்துரைத்தோம். அவர் இதை மீறி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது அரசின் தவறு என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன்.